மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி வீட்டை மீட்டு கொடுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே விஜய் பசுபதி பையனை கடத்தி வச்சுட்டு பசுபதியை மிரட்டுறாங்க. கொடைக்கானல் வீட்டு டாக்குமெண்ட் நீ என்கிட்ட கொடுக்கல, உன் பையனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதும் பசுபதி வந்துட்டு என்னடா பூச்சாண்டியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பூச்சாண்டி ஒன்றும் காட்டல, நிஜமாவே உன் பையனை வந்து நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராகினி இருந்துக்கிட்டு என்னப்பா இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிகிட்ட கேட்குறாங்க. அவங்க சின்ன பசங்கம்மா, அவங்கெல்லாம் வந்து நம்ம ராகவ ஒன்றும் செய்ய மாட்டாங்கம்மா, சும்மா நம்மக்கிட்ட மிரட்டி பார்க்குறாங்க, நம்ம அளவுக்குன்னா அவங்கலாம் இறங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாங்க. நம்ம ராகவ ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயந்து போய் கேட்குறாங்க. உடனே அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்கம்மா, இதை நம்ம வேறு மாதிரி தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வேகமாக நிவின் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. நிவின் தங்கச்சின்னு சொல்லிட்டு நிவினோட அம்மாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்னண்ணே என்னாச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா கேட்குறாங்க. உடனே இங்கே பாரு, உன்னை நம்பி ராகவ நான் பார்த்துக்க சொல்லி அனுப்பிவிட்டா, நீ என்னன்னா உன் பையன்கிட்ட அனுப்பி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாங்க. என்னண்ணே நிவின் முன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் பாசமாக எவ்வளவு அக்கறையாக ராகவ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதை கேட்டுட்டு பசுபதி ஓ மகனாவது பாசமாக பேசுகிறதாவது, அவன் இப்போ ஃபுல்லாக அந்த காவேரி வீட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறான். அந்த காவேரி வீட்டுக்கு அகைன்ஸ்டாக நம்ம ஏதாவது பண்ணோன்னு வச்சுக்கோ, நம்மளை அவ்வளோதான், உன் பையன் சும்மாவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு ராகவ் பத்திரமா கூட்டு வந்துருவானே, நீங்கள் எது கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பத்திரமா உன் பையன் கூட்டு வந்தான், அவன் இப்போ விஜய் கிட்ட போயிட்டு கொடுத்துருக்கான். அவன் இப்போ என் பையனை கடத்தி வச்சுட்டு கொடைக்கானல் வீட்டு டாக்குமெண்ட்டை கொடுக்கல, அப்புறம் உன் பையனை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே நிவின் அம்மா ஷாக் ஆகி என்ன நீ சொல்கிற, அப்படியா மிரட்டுறாங்க, இப்படி நிவின் நான் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைண்ணே, நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணே, நிவின் அப்படி பண்ணானே நம்ம இந்த யமுனா இங்கே தானே இருக்கிறா, அவளை வச்சு நம்ம மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா சொல்கிறாங்க. உடனே பசுபதியும் ராகினியும் ஆமாப்பா, இங்கே மிரட்டணும்னு வச்சுக்கோங்க அங்கே துடிக்கும், அப்போனா எப்படினாலும் ராகவை விட்டுருவாங்க, இல்லைன்னா ராகவை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பூச்சாண்டி காமிச்சிட்டு இருப்பாங்க, அந்த வீட்டு டாக்குமெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி தான் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி இருந்துட்டு இந்த யமுனாவை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவன் இங்கே தான் இருப்பான், ஏதாவது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை தூக்கி உட்காந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாங்க. உடனே யமுனாவை போயிட்டு கையை கட்டி போட்டு வாயை பிளாஸ்டரை ஒட்டிட்டு கழுத்தில் கத்தியை வச்சுட்டு ஒரு வீடியோ விஜய்க்கு அனுப்புகிறாங்க. அனுப்புனோடனே விஜய் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இங்கே விஜய்க்கும் மட்டும் இல்லை காவேரிக்கும் அனுப்புகிறாங்க. காவேரியும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு யமுனாவை பசுபதி கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு அனுப்புனோடனே விஜய் பசுபதிக்கு கால் பண்ணுறாங்க. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உன் பையனை கடத்தி வச்சுருக்கேன், அப்படி உனக்கு எந்த இதுவும் இல்லாமல் நீ வந்து எதுக்கு யமுனாவை கடத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட விஜய் கேட்குறாங்க. உடனேவும் எனக்கு என் பையனை பற்றி கவலை இல்லை, ஆனால் நான் உன்ன மாதிரி சும்மாலாம் விட மாட்டேன், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, வெண்ணிலாவையும் கோவத்தில் மேலேருந்து தள்ளி விட்டவன்னா யமுனாவோட நிலைமையை யோசித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் நிவின் இருந்துக்கிட்டு ஏய் யமுனாவை எதுக்கு நீ கடத்தி வச்சிருக்க, இங்கே பாரு கொடைக்கானல் டாக்குமெண்ட்டை நீ கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, யமுனாவை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் அதான் உனக்கும் அவளுக்கும் பிடிக்கலன்னு தங்கச்சி சொன்னாலே, எப்பயும் 2 பேரும் எதிரும் புதிருமா தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது அவளை பற்றி நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அவளுக்கும் பிடிக்காது தான், ஆனால் அவள் என் பொண்டாட்டி, அவளை ஏதாவது நீ பண்ணனா நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன என் பையனை என்னமோ பாசமாக பேசி அப்படியும் உன் வலையில் விழ வச்சு நீ வாட்டில் கடத்திட்டு போயிட்ட, அப்படி இருக்கும்போது நான் உன் பொண்டாட்டியை சும்மா விட மாட்டேன், இங்கே பாரு என் பையனை நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் அப்படி கிடையாது, நல்லா யோசிச்சுக்கோங்க, என் பையனை என்கிட்ட வந்து கொடுத்துருங்க, கொடுத்துட்டிங்கன்னா நான் உன் பொண்டாட்டியை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு நிவின் வேண்டாம், நிவின் இனிமேல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம அவன் பையனை கொடுத்துடலாம், நம்ம வேறு வழியில் வந்து டாக்குமெண்ட்டை வாங்குற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. நிவின் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டது வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குமரன் ஒரு பக்கம் ஆமாம் யமுனா ஏதாவது பண்ணிட்டானா, அந்த பசுபதி மோசமானவன், வெண்ணிலா விஷயத்துலேயும் மேலேருந்து மாடியிலேருந்து தள்ளி விட்டவன் தான், இப்போ யமுனா ஏதாவது பண்ணிட்டானா பிறகு அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க, கொடைக்கானல் பத்திரம் கிடைக்காம போனால் கூட அத்தை வந்து அவ்வளோ வருத்தம் இருக்காது, ஆனால் யமுனாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நம்ம வந்து இவனை அவங்ககிட்டே ஒப்படைச்சிடலாம், யமுனாவை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ராகவை பசுபதி கிட்ட ஒப்படைக்கிறதுக்காடி போகிறாங்க. இங்கே விஜய் கால் பண்ணுறாங்க. காவேரி கால் பண்ணி இங்கே பாருங்க விஜய், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புனேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பசுபதி யமுனாவை கடத்தி வச்சிருக்காங்க தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும் காவேரி, அதை நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன், இப்போ பசுபதி கிட்ட தான் நான் போகிறேன், யமுனாவை எப்படினாலும் கூப்பிட்டு வந்துடுவேன், யமுனாவை நினச்சி நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் காவேரி இருந்துட்டு
சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வீட்ல யாருக்கும் சொல்லிடாதன்னு வேற விஜய் சொல்றாங்க. சரிங்க நான் யாருக்கும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பசுபதி நான் நிவின் வீட்ல தான் இருக்கிறேன். நிவின் வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே நிவின் வீட்டுக்கே போறாங்க. அங்க போயிட்டு ராகவ பசுபதி கிட்ட ஒப்படைச்சிட்டு யமுனாவ அவன்கிட்ட இருந்து கூப்பிட்டுறாங்க. உடனே நிவினோட அம்மா இருந்துட்டு நிவினை பார்த்து, "ஏய் நிவின், இவங்க உனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்காக நீ பசுபதி ஏன் எதிர்த்து நிக்கிறியே? ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க அண்ணன் உனக்கு என்ன பண்ணான்? அவன பையன் போய் கடத்தியிருக்க. பாசமா பேசுறேன்னு நெனச்சா, இந்த காரியம்லாம் பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா சொல்றாங்க. உடனேவும் பசுபதி இருந்துட்டு, "இவன்னா நமக்காகனா இது பண்ண மாட்டான் தங்கச்சி. அவனுக்கு அந்த விஜய் குடும்பம், காவேரி குடும்பம் தான் முக்கியம். அவங்களுக்காக எதனாலும் பண்ணுவான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நிவினோட அம்மா இருந்துட்டு, "நாளைக்கு எனக்காக எதுன்னா வரமாட்டா போலுக்க. அந்த காவேரி குடும்பத்துக்கு ஏதாவதுனாலும் போவ போலுக்கடா. இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு நிவினோட அம்மா கிளம்பி போறாங்க. இங்க யமுனா இருந்துக்கிட்டு, நான் ரொம்ப நன்றி மாமா. எப்படியோ என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லாட்டி அந்த பசுபதி என்ன ஏதாவது பண்ணியிருப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றா. நிவினுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி பயப்படாத, நிதானமா இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு. இங்கே காவேரியை பார்க்கறதுக்காண்டி விஜய் வர்றாங்க. வந்ததும், "என்னங்க யமுனாவை மீட்டுட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்ப பதட்டத்தோட கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "ஓ அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, நீ எதை நினச்சி வருத்தப்படாத. யமுனாவை அந்த பசுபதியிட்ட இருந்து கூப்பிட்டு வீட்டில் போய் விட்டுட்டேன். நீ எதை நினச்சி வருத்தப்படாத" அப்படிங்கிறாங்க. "எதுக்காக யமுனாவை பசுபதி கடத்தணும்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது காவேரி. அதாவது நான் பசுபதியோட பையனை பற்றி கேட்டேன்ல, பசுபதி பையனை நான் கடத்தி வச்சுருந்தேன். கடத்தி வச்சுட்டு அந்த கொடைக்கானல் பத்திரத்தை அவன்கிட்ட கேட்டேன். அவன் எனக்கு அந்த பத்திரத்தை கொடுக்காம அவன் யமுனாவை கடத்தி வச்சிருந்தான்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்கே விஜய் இருந்துட்டு, "எதுக்காகங்க இப்படி பண்ணீங்க? அவன் மாட்டில் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தானா பிறகு மறுபடியும் நீங்கள் ஜெயிலில் தானே இருந்திருக்கணும். ஏங்க இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "பிறகு எனக்கு அத்தை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த வீடை அவன் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நான் எப்படியாவது அத்தைக்கு அந்த வீடை திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. காவேரி இருந்துட்டு, "ஏங்க அதை கோர்ட் மூலமாக கூட பார்த்துக்கலாம். இல்லாட்டி வேறு வழி நமக்கு கிடைக்குங்க. அதுக்காக நீங்கள் வாட்டில் இப்படி பண்ணீங்கன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் எங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? ஏற்கனவே ஒரு தடவை நீங்கள் ஜெயிலுக்கு போகும்போதே எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு தெரியுமா? என்னால் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த உங்களுக்கு கில்ட்டியான ஃபீலிங்ஸே எனக்கு அவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? இப்போ மறுபடியும் இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா நீங்கள் உயிரோடே பார்த்துருக்க மாட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? இப்படியெல்லாம் பேசாத. நான் எதுக்காக பண்ணேன்? நீயும் அந்த வீடை நினச்சி வருத்தப்பட்டல, அத்தையும் வருத்தப்பட்டாங்க. அவன்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கவா அப்படின்னு யோசித்தேன். அதுக்காக தான் சரி இந்த வழியை சூஸ் பண்ணலாம். அவனே இந்த மாதிரி தானே நம்மளை மிரட்டி அதிரடியாக இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ அடிதடியில் தானே இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால நம்மளும் அதே வழியில் போயிட்டு அவன்கிட்ட அந்த பத்திரத்தை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவன் யமுனாவை கடத்துவான்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல." அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்ட, "அவன் என்னன்னாச்சும் பண்ணுறதுக்காக துணிவாங்க. அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்க. என்னால் நீங்கள் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடாதுங்க. பிறகு பாட்டி ரொம்ப வருத்தப்படுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "இனிமேல் எதனாலும் உன்ட்ட சொல்லிட்டு நான் செய்கிறேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஆறுதல் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "இங்கே பாருங்க, இனிமேல் இப்படி ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு நினச்சிக்கோங்க. என்னையும் நம்ம என் வயிற்றில் வளர குழந்தையும் நினச்சி பார்த்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு இப்படிலாம் தோணாது தெரியுதா?" அப்படிங்கிறாங்க காவேரி. உடனே விஜய் இருந்துட்டு, "சரி காவேரி, நான் அப்படி தான் நினச்சிக்கிறேன். இனிமேலும் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துட்டு, "சரிங்க, நீங்கள் இப்படி பண்ணதை பார்த்து நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? ஒரு நிமிஷத்தில்." அப்படி சொல்லிட்டு காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.